டாடா நெக்ஸான் EV Max இந்த கார் தான் டாடா மோட்டார்ஸ் வருகிற 11ஆம் தேதி லான்ச் செய்யிருக்காங்க. நெக்ஸான் EVயோட அப்டேட்டட் மாடலாக இருந்தாலும் ஸ்டாண்டர்ட் நெக்ஸான் EVயை கம்பேர் பண்ணும்பொழுது ஃபீச்சர்ஸ்லையும் பவர்லையும் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பேட்டரி பேக்கை பொறுத்த வரைக்கும் 40 kWh பேட்டரி பேக்கை கொடுக்க இருக்காங்க. இதற்காக டாடா மோட்டார்ஸ் நெக்ஸானோட ஃப்ளோர் பிளானில் சில மாற்றங்களை செஞ்சுருக்காங்க. கூடுதலாக பூட் ஸ்பேஸ்லையும் ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு புதிய பேட்டரி பேக் மூலமாக 400 km ஒரு சிங்கிள் சார்ஜில் சர்டிஃபைட் ரேஞ்சாக கொடுக்கப்படும். ரியல் வேர்ல்ட் ரேஞ்சில் கன்வெர்ட் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக 300 km எக்ஸீட் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே செல்லில் இருக்கக்கூடிய நெக்ஸான் EVயில் 30.2 kW பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. அது அதிகபட்சமாக ரியல் வேர்ல்டில் 200 to 220 km ரேஞ்சை வழங்கிட்டு வருது. ஸ்டாண்டர்டான நெக்ஸான் EVயை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த நெக்ஸான் EV Max 100 kg அதிக எடை கொண்ட காராக வரும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதற்கேற்ற மாதிரி சஸ்பென்ஷன்லையும் சில மாற்றங்கள் செய்திருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பவர்லையும் சில மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒரு நெக்ஸான் EV Max அதிகபட்சமாக 136 PS பவரை வெளிப்படுத்தும் எதிர்பார்க்கப்படுது. இது ஸ்டாண்டர்டான நெக்ஸான் EVயின் 129 PS எலக்ட்ரிக் மோட்டார் கம்பேர் பண்ணும்பொழுது 7 PS பவர் அதிகம். ஸோ இந்த அதிகப்படியான பவர் மற்றும் அதிகப்படியான வெயிட்டை எஃபெக்டிவாக நிப்பாட்டுறதுக்கு எல்லா வீல்களுக்கும் டிஸ்க் பிரேக்கை வழங்க போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மான விஷயம் தான். பவர் ட்ரெயின் மற்றும் ரேஞ்சில் பெரிய மாற்றங்கள் வந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லையும் சில விஷயங்கள் மாற இருக்குது. குறிப்பாக சென்டர் கன்சோல் புதுமையான டிசைனில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு அஃபிஷியல் டீசர் வீடியோ மூலமாகவே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. குறிப்பாக அந்த கியர் செலக்டர் பார்க்கறதுக்கு ஒரு Illuminated டயல் அல்லது ஒரு ஸ்க்ரீன் மாதிரி தெரிஞ்சாலும் இந்த லுக்ஸ் மற்றும் அந்த ப்ரீமியமான ப்ளூ கலர் தீம் பார்க்கவே ரொம்ப கிளாஸாக ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. அந்த ஒரு கியர் செலக்டரை சுற்றிலும் குரோம் சரவுண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கன்சோலை சுற்றிலும் பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. கூடுதலாக 4 ஃபிசிக்கல் ஸ்விட்சஸும் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பெரிய அடிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன். இது போக ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் 2 ஸ்விட்சஸ் மூலமாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ்லையும் புதிய அடிஷன்ஸ் இருக்குது. வென்டிலேட்டர் ஃப்ரண்ட் சீட்ஸ், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஆட்டோ டெமிங் IRVM, ஏர் பியூரிஃபையர் மற்றும் க்ரூஸ் கண்ட்ரோல் தான் அந்த அடிஷன்ஸ். இது போக இன்ஃபோடெயின்மெண்ட் யூனிட் பெரிய ஏமாற்றம் தான். அதே 7-inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே வழங்கி வரக்கூடிய சில ஃபீச்சர்ஸ்களான கனெக்டட் கார்டெக், எலக்ட்ரிக் சன்ரூஃப், செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் போன்ற ஃபீச்சர்ஸ் அப்படியே கேரி ஓவர் ஆகுது. சார்ஜிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆஃபரிங்கில் இருக்கக்கூடிய 3.3 kW சார்ஜரோட சேர்த்து புதிய பவர்ஃபுல் 6.6 kW சார்ஜரும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் மூலமாக ஸ்டாண்டர்டான சார்ஜிங் டைமான 10 ஹவர்லேருந்து கணிசமான அளவில் டைம் மிச்சமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நெக்ஸான் EV Max ஸ்டாண்டர்ட் நெக்ஸான் EVயோட டாப் ஸ்பெக் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்பொழுது 3 to 4 லட்சம் ரூபாய் அதிக விலை கொண்டதாக இருக்கும். டாடா மோட்டார்ஸ் இந்த ஒரு நெக்ஸான் EV Maxோட சேர்த்து ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டையும் சைட் பை சைட் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸான் EVயை ப்ரிஃபர் பண்ணி வரக்கூடிய கன்சியூமர்ஸ்க்கு இப்போ வெரைட்டி ஆஃப் லைன் அப் மற்றும் வெரைட்டி ஆஃப் பேட்டரி ஆப்ஷன்ஸோட கிடைக்க இருக்குது இந்த புதிய நெக்ஸான் EV. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.